வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வு, எல்லா எக்ஸாமுக்குமே இப்போ ரொம்ப கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வகையான அரசு தேர்வு எழுதினாலும் தமிழ் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதில் டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கொடுத்துருக்கோம். டெட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது, அதுவே ஒரு தகுதி தேர்வுங்கிறதுனால. ஆனால் தமிழ் அதில் வந்து தமிழ் 30 மார்க்குக்கு இருக்கு. அந்த தமிழுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இந்த ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 பிகினர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க தமிழுக்கு ஈஸியாக ஒரு 51 வேர்டு எடுத்துக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட சிலபஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிலபஸ் எந்த மாதிரியான இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷேர் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டட், டிஎன்பிசி ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல இருக்கும். அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வெரி கிளியர் அண்ட் ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ், ஹெல்பிங் ஹேண்ட், ஷேரிங் இஸ் கேரிங், என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களும் புதுசாக நிறைய பேர் நம்மளோட சேனலில் மோட்டிவேஷன் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஆல்சோ ஜிகே வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உயர்நிலை பாடத்திட்டம் தமிழ் உயர்நிலை அப்படின்னு எடுத்துக்கும் போது 10th தான் ஹை எண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹை எண்ட் வீடியோவில் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்க்ரீன் ஷேர் இதில் வந்து நான் கொடுக்குறேன். இதில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ உயர்நிலை பாடத்திட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உயர்நிலை கல்வியில் மொழி வளர்க்கம், அதாவது உயர்நிலை கல்வியில் வளர்க்கப்பட வேண்டிய மொழி திறன்கள். அப்போ அந்த மொழி திறன்கள் நமக்கு இருக்கணும். அப்போதான் நம்ம தமிழ் தகுதி தேர்வு எழுதுறதுக்கு கரெக்டாக, அதாவது தமிழில் நமக்கு எழுத படிக்க தெரியும். அந்த உயர்நிலை தேர்வு அப்படிங்கிறத உயர்நிலை அளவில் படிச்சிருக்கோம். அதனால தான் 10th அப்படிங்கிறத ஹை எண்டாக வச்சிருக்காங்க தகுதி தேர்வில். ஸோ அதோட உட்கூறுகள் பார்த்தோம்னா கவிதை, உரைநடை, கதை பகுதி, இலக்கணம் 4 இருக்கு. கவிதை, உரைநடை, கதை பகுதி, இலக்கிய இலக்கணம் இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம முக்கியமான விஷயங்கள், அதுல வளர்க்கப்பட வேண்டிய உட்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹெட்டிங் நமக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அறிவியல் தொழில்நுட்பத்துல என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கலை இலக்கியத்துல என்ன தெரிஞ்சுக்கணும், மொழி பண்பாடு, மொழி பயன்பாடு, மொழி ஆளுமை, இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இதெல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. கல்வியில இந்த மொழி ஆற்றல் எந்த வகைக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவா இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உயர்நிலை பாடத்திட்டம் அப்படிங்கிறது 10th 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியில தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்போட புத்தகம், தமிழ் புத்தகம். இதுல வந்து நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல பொருளடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி, இயற்கை, சுற்றுச்சூழல், பண்பாடு, அறிவியல் தொழில்நுட்பம், கல்வி. இதுல ஒவ்வொன்றுலையுமே தமிழ் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கவிதை, உரைநடை, இலக்கியம், இலக்கணம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதுல பாத்தீங்கன்னா கலை அறிவியல் புதுமைகள்ல பன்முக கலைஞர், பூத்தொடுத்தல், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட். அதுல மொழியில அமுத ஊற்று அப்படிங்கிறதுல அன்னை மொழியே அப்படிங்கிற செய்யுள் கொடுத்துருக்காங்க. இந்த செய்யுள்ல நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அழகா அந்த செய்யுள்ள படிச்சிடணும். அந்த செய்யுள்ள இருக்கிற வார்த்தைகள், அதற்கான மீனிங்ஸ் இதெல்லாம் படிச்சிடணும். அதுக்கப்புறம் அது எழுதினது யாரு, அதோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் படிச்சிருக்கணும். அடுத்து உரைநடையை பொறுத்த வரைக்கும் உரைநடையில நமக்கு வந்து நிறைய லைன்ஸ் இருக்கும், கோட்ஸ் அண்ட் லைன்ஸ் இருக்கும். அதை எழுதினது யாரு அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். ஸோ இது உரைநடையின் அணிநலன்கள் அப்படிங்கிறத எழுதியிருக்கிற புக்ல கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுல என்ன இவ்வளோ ஸ்பீடா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, புக்கை வந்து ஒரு யூஸ்வலா அந்த புக்கை நீங்க எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, ஒரு கதைப்பகுதி நமக்கு எப்படி ரசிச்சு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து மாடலுக்கு நான் கொடுக்குறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன் வினையார் கலர்க்கேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? மாணிக்கவாசகர். அப்ப மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் எது? திருவாதவூர், மதுரை. மாணிக்கவாசகர் யாரால் ஆட்கொள்ளப்பட்டார்? திருப்பெருந்துறை இறைவனால். திருப்பெருந்துறை கோவில் அமைந்துள்ள மாவட்டம் புதுக்கோட்டை. அமுது அடைந்த அன்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எழுதிய நூல்கள் எது? திருவாசகம், திருக்கோவையார். மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசக நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? 658 பாடல்கள். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். எந்த ஆண்டு ஜியு போப் அவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால்? 1900. திருவாசகத்தை சிறப்பிக்க கூறப்படும் தொடர் எது? திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூல் அமைப்பு? 100 பாடல்கள். மாணிக்கவாசகர் எங்கு சிவன் கோயிலை எழுப்பினார்? திருப்பெருந்துறையில். மாணிக்கவாசகரின் காலம் யாது? 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசகர் யாரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம். உலக வரலாற்றில் மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் யார்? ஜியு போப். சமண சமயத்திற்கே உரிய அறக்கருத்து எது? கொல்லாமை. இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கின் நிலத்தே என்று திருக்குறளை பாராட்டியவர் யார்? பாரதிதாசன். திருக்குறள் முதலில் பதிப்பித்த ஆண்டு கிபி 1812. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 18 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தடுத்து 2 வீடியோல அடுத்தடுத்த ஸ்லைட்ல வருது. ஸோ மாணிக்கவாசகர் ஃபர்ஸ்ட் அந்த இதை எழுதினவர். திருவாசகத்திலேருந்து ஒரு பாடல் வந்திருக்கு அன்னை மொழியேன்னு, அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருக்குறள் பத்தி. திருக்குறளில் முதலில் எங்கு பதிப்பிக்கப்பட்டது? தஞ்சை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக கொண்டாடி வருகிறது? தை திங்கள் 2ஆம் நாள். திருக்குறளில் முதலில் பதிப்பித்தவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டே என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஏலாதி. ஏலாதி நூலின் ஆசிரியர் பெயர் யாது? கணித மேதாவியார். கணித மேதாவியார் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். கணித மேதாவியார் வாழ்ந்த காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. கணித மேதாவியார் இயற்றிய வேறு நூல் திணைமாலை 150. ஏலாதி என்ற நூலில் இடம்பெற்றுள்ள 6 மருந்து பொருட்கள் எவை? சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவற்பூ, லவங்கம், ஏலம் ஆகியவை. ஏலாதி நூல் அமைப்பு கொண்ட அமைப்பு யாது? சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 மென்பாக்களை கொண்டது. வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று செம்மொழியை பற்றி கூறியவர் யார்? பாவலேறு பெருஞ்சித்தனாரா. திருந்திய பண்பும் சீர்திருத்த நாகரீகம் பொருந்திய தூய்மொழி தமிழ்மொழி செம்மொழியாம் என்ற செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமார் கலைஞர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம் மொழி என்று கூறியவர் பாவாணர். பாவாணர் கூறிய 16 செவ்வியல் தன்மைகள் எவை? தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வழமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை ஆகியவை. 16 தகுதி கோட்பாடுகளை வரையறுத்தவர் முஸ்தபா. ஸோ இப்போ நமக்கு செவ்வியல் தன்மை பற்றி கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. 16 இருந்தால் தான் அது செம்மொழி. அது என்னென்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாட்டோட தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே நம்ம 360 டிகிரியில் படிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கிறது. ஸோ கணித மேதாவியார், அதுக்கப்புறம் அவங்களோட சம்மந்தப்பட்ட ஏலாதி, அதில் இருக்கிறது திருக்குறளை சம்மந்தப்பட்ட எல்லாமே அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின். இப்போ நம்ம திருக்குறளில் நமக்கு 10th புக்கில் இல்லாத ஒரு கொஸ்டின் கேட்டாலும் தெரியணும், ஏன்னா திருக்குறள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இப்போ திருவாசகம் எழுதின மாணிக்கவாசகர் பத்தின ஒரு பிறப்பு குறிப்போ இல்ல அவரோட ஊரோ பெற்றோர் பெயரோ தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துலதான் நமக்கு நிறைய ஒரு தெரியாத கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்ல முடியாம அதே நேரத்தில் நமக்கு ஆன்சர் பண்ண முடியாம போகுது. அதனால ஓரளவுக்கு நமக்கு 360 டிகிரி இதுல படிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அடுத்ததா இதுல ஒரு 34 பார்த்தோம். அடுத்த ஒரு 35 முஸ்தபா அவர்கள் வரையறுத்த 16 தகுதி கோட்பாடுகள். ஸோ ஏற்கனவே தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை,
தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கிய சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, பண்பாடு, கலை, பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கியத்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். மதுரை தமிழ்ச் சங்கத்தால் வெளியிடப்படும் இதழ் செந்தமிழ். உயர்தனி செம்மொழி எனும் நூலை எழுதி வெளியிட்டவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் எழுதிய உயர்தனி செம்மொழி எனும் நூல் எந்த மொழியை சோர்ந்த ஆங்கில நூல். என்று முல தென் தமிழ் என்று கூறியவர் கம்பர். மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்ட மொழி தமிழ். தமிழ் மொழி எந்த மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது? திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவா முதலிய மொழிகளுக்கு. தமிழ் மொழி பிராகுயி முதலியான வடபுல மொழிகளுக்கும் தமிழ் மொழியாக விளங்குகிறது என்று கூறியவர் கால்டுவெல். 1090 மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் 109 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ள மொழி தமிழ். சங்க இலக்கியங்களின் அடிகள் மொத்தம் எத்தனை? 26,350. இயல், இசை, நாடகம் எனும் முப்பெரும் பிரிவுகளை கொண்ட மொழி எது? தமிழ். மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்துள்ள தமிழ் நூல் எது? திருக்குறள். சங்க இலக்கியம் போன்று விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறியவர் கபில் சுபலபில். கபில் சுலபில் எந்த நாட்டை சேர்ந்த அறிஞர்? செக்குடியரசு. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று பாராட்டுவியர் மேக்ஸ் முல்லர். ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமான இப்ப நான் காமிச்ச அந்த முதல் பாடல், முதல் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவிதை, அதாவது செய்யுள், உரைநடை, இலக்கியம், இலக்கணம், அதுக்கப்புறம் கதை பகுதி, இதுல இருந்து மட்டுமே வந்திருக்கக்கூடிய கேள்விகள். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸா வச்சு நீங்க படிக்க ஆரம்பிங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வாரத்துக்கு ஒரு யூனிட்டாவது படிச்சிருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை விட்டுறாதீங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து காமனான எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் நிறைய நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். டிஎன்பிசி ரிலேட்டடான நிறைய வீடியோஸும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணப்படும். ஸோ டிஆர்பி அண்ட் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட் அப்படிங்கிறது தான் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸோட ஒரு தாரக மந்திரம்னு சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹெல்பிங் ஹேண்ட், அதாவது ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிறது தான் நம்மளோட மோட்டோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.